இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் திருப்படி எழுச்சி பாடல். இன்றைக்கி 3வது பாடல் பார்க்க போகிறோம். 2 பாட்டு முந்தின பதிவில் பார்த்தோம். அடுத்த 3வது பாடலை இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆரம்பிக்கிறப்பவே இனிமையாம் தமிழோடு அப்படின்னு சொல்கிறார். இனிமையாம் தமிழ், இந்த வார்த்தையே ரொம்ப அழகாக இருக்குது. இனிமையாம் தமிழை ஓதாது உணர்ந்து அருளால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பாடலை பார்க்கலாம். இனிமையாம் தமிழை ஓதாது உணர்ந்து அருளால் எண்ணிலா பாடல்கள் கோரருட்புலவா, தனிமையும் மோனமும் மேவியே பொதிகை தன்வரை குகைதனில் அமர்ந்த மேலவனே, பனிமலர் கொண்டு நின் பக்தர்கள் பலரும் பரவிட முன்றிலில் காத்திருக்கின்றார், இனும் எனக்கருள் செய்ய தாமதம் வேண்டாம், என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி பாடுறார். இந்த பாடலில் என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ் இனிமையானது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். தமிழ் பேசுகிற அத்தனை பேருக்கும் இந்த உண்மை தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் எங்கேயோ தோன்றி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சி அதுக்கப்புறம் அது ஒரு மொழி வடிவம் பெறுது. ஆனால் இந்த தமிழ் இருக்கே, இறைவனால் சிவபெருமான் அகத்தியர் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்ச ஒரு மொழி. அதனால தான் அருணகிரிநாதர் பாட வச்சு முருகன் ரசித்தார், ஔவையாரை பாட வச்சு சிவபெருமான் முருகன் எல்லாரும் ரசித்தாங்க. அந்த பாட்டுகளை பாட வச்சு அவங்க ரசித்தாங்க. அதே மாதிரி அபிராமிப்பட்டர் பாட உமையம்மை ரசித்தாங்க. நாயன்மார்கள் பாட பாட பரம்பொருள் ரசித்தார். இப்படி இந்த தமிழ் இறைவனையும் மக்களோட மனசையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு மொழி. இலக்கியங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் இறைவனோட இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பக்தி ரசம் சொட்டக்கூடிய ஒரு மொழி. அதில் கிடைச்ச பாடல்கள் எல்லாமே மிகச் சிறப்பானவை. இதில் இந்த தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. மூத்த மொழி, ரொம்ப மூத்த மொழி, செம்மொழி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. செம்மொழிகள் அப்படின்ற வரிசையில் இந்த தமிழை சேர்த்துருக்காங்க. இதை மற்றவங்க சொல்லி தெரிய வேண்டாம். மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் இதில் இருக்காது. ஒலிப்புலையோ வடிவத்திலேயோ உச்சரிப்புலேயோ பிழையிற எந்த குற்றமும் சொல்ல முடியாத ஒரு ஏற்கனவே செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு மொழி. இதுக்கு வரையறுக்கப்பட்ட இலக்கணம் இருக்கே, அது அதைவிட சிறப்பு வாய்ந்தது. அதாவது ஒரு மொழிக்கு இலக்கணம் வகுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பல நூல்கள் இருக்கணும். அந்த நூல்களை வச்சு தான் இலக்கணமே வகுப்பாங்க. அந்த இலக்கணம் வகுத்தே ரொம்ப காலம் ஆகுது, பல நூற்றாண்டுகள். சில பேர் 7500 வருஷன்றாங்க, சில பேர் 4000ன்றாங்க. எப்படியும் பழமையான இலக்கணம் தொல்காப்பியம். காலத்தை சுத்தமாக கண்டுபிடிக்கலைன்னாலும் கிடைக்கிற அடையாளத்தை வச்சு, சான்றுகளை வச்சு, வருஷங்களை சொன்னாலும் மிக பழமையான இலக்கணம் தமிழுக்கு தான் கிடைச்சிருக்கு.
தொல்காப்பியம் அப்படின்ற இலக்கண நூல் வெறும் தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லாமல் வாழ்வியலுக்கே இலக்கணம் சொல்லியிருக்கு. வெறும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் பொருள் இலக்கணம், வாழ்க்கை இலக்கணமும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல். அப்போ இலக்கண நூலே இவ்வளவு பழமையானதுன்னா இன்னும் எவ்வளவு முந்தையது மொழி. அப்படிப்பட்ட மொழி இனிமையான மொழி. இந்த இனிமையான மொழியை மகான்கள் சில பேர், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் அக்ஷராபியாசம் நடந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிறது மனித இயல்பு. சில மகான்கள், அவங்களாம் ஸ்பெஷல் கேட்டகரி. அவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த கஷ்டம் பள்ளிக்கு போய் அவங்க தெரிஞ்சுக்கிறத விட முன்னாடியே இறை அருளால் ஏராளமான நூல்களை கற்ற அறிவை, இது நூலறிவு, அது வாலறிவு. இறைவனால் அருளப்பட்ட அறிவு இருக்கே, அது வாலறிவு. அதனால் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஞானசம்பந்த பெருமான் எந்த வயசில் என்ன படித்தார், எத்தனை நூல் படித்தார், அப்படி பாட ஆரம்பித்தார். இப்போ மகாகவி காளிதாஸ்னு ஒருத்தர், எந்த மொழின்றதை விட்டுருங்க, இறையருள் கிடைச்சா எல்லாமே வித்தியாசமாகும். குமரகுருபரர் என்ன பண்ணார், இறையருளால் ஞானம் பெற்று பாடல்களை பாடினார். இது மாதிரி மகான்கள் வரிசையில் ஏராளமானவர்கள் இறையருளால் ஞானமடைஞ்சி பாடியவர்கள். இது உண்மைதான்றத வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகள் ஒரு அருமையான தன்னோட உரைநடை நூலில் சொல்லியிருக்கார். ஒரு ஆள் தலையில் சுமக்கக்கூடிய புத்தகம், அது மாதிரி பல ஆட்கள் சுமக்கக்கூடிய ஒரு 100 ஆள்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு வண்டியில், சின்ன வண்டியில் ஏற்றலாம். அந்த சின்ன வண்டி போல் 100 வண்டி நூலை பெரிய வண்டியில் ஏற்றலாம். அந்த பெரிய வண்டியில் ஏற்றப்பட்ட நூல் போல் 100 வண்டி பெரிய வண்டி நூல். அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். எத்தனை நூல் இருக்கும், எவ்வளவு கருத்துக்கள் இருக்கும், யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க. இந்த நூலை எண்ணிக்கையை கொண்டு வர்றதே மிகப்பெரிய அளவு. அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களோட செறிவு அதை விட அதிகம். இதை படித்து முடிக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும், ஆயுசே போதாது. அப்படிப்பட்ட அது அவர் வடலூர் வள்ளல் பெருமான் இதை சொல்லியிருக்கார். இதை இறையருள் கிடைச்ச ஒரு நொடியில் இத்தனை நூல்களில் இருக்கிற அத்தனை அறிவும் அந்த ஞானியோட மூளைக்குள்ளே போயிடுமா, செலுத்தப்படும், இறையருளால் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஞானி ஒரே நொடியில் இத்தனை நூல் கற்ற கல்வியை அடைஞ்சிடுவாராம். இப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சதுனால தான் மகான்கள் அதையெல்லாம் சாதிக்க முடிஞ்சுது, சொல்ல முடிஞ்சுது. ஞான சம்பந்தர் கதையை பாருங்கள், மாணிக்கவாசகர் கதையை பாருங்கள். மாணிக்கவாசகர் அழுது 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 பாடியிருப்பார். ஞான சம்பந்த பெருமான் குழந்தை, அவர் எவ்வளவு பாடல்கள் பாடினார். இன்றைக்கும் அபூர்வமாக சில குழந்தைகள் அபரிமிதமான ஆற்றலோடு இருக்காங்க. அவங்கெல்லாம் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, முன்னாடியே கொஞ்சம் படிச்சுட்டு சொச்சத்தை இப்போ படிப்பாங்க போல் இருக்கு. வள்ளுவ பெருந்தகை சொல்வார், ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்வார். அது போல் வந்தாங்களோ என்னவோ. அப்படிப்பட்ட இந்த மொழியில் இனிமையான மொழியான் தமிழ் மொழி. அந்த இனிமையான மொழியை இறைவன் பள்ளிக்கு போய் பாடம் படிக்காமல் இனிமையாம் தமிழை ஓதாது உணர்ந்து, பள்ளிக்கூடம் போய் படிக்காமல் உணர்ந்ததுனால, அது மாதிரி கிடைச்சதுனால அருள் கிடைக்குது. அருள் வழியால் தான் இந்த நாலேஜு கிடைக்குது, அவங்களுக்கு ஞானமே கிடைக்குது. அதை சொல்கிறாரு, இனிமையாம் தமிழை ஓதாது உணர்ந்து அருளால் எண்ணிலா பாடல்கள் கூறருட்புலவா. இந்த மாதிரி அருள் வழியால் ஞானம் கிடைச்சதுனால, அதாவது அந்த நூலறிவும் வரப்பெற்றதுனால, வாலறிவு காரணமாக அந்த அனுபவம் வரப்பெற்றதுனால அவங்களால எண்ணிலா பாடல்கள் பாட முடிஞ்சுது. அப்படி பாடிய புலவா, கூறிய அருட்புலவா. புலவர்கள்ன்றவங்க மொழியை படித்து அதில் பாண்டித்யம் புலவர்கள்.
ஆனால் இவர் அருட்புலவர். ஏன்னா இறையருளால் கற்றவர் தானே. அதனால் கூற அருட்புலவா தனிமையும் மோனமும் மேவியே பொதிகை. இவருக்கு என்ன தேவைப்படுது? இவர் ஞானம் அடைஞ்சார், இறைவன் இவருக்கு அருள் வழங்கியிருக்காரு. அதனால் இவர் அது காரணமாக பல பாடல்களை பாடினார். இப்போ இவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா தனிமையும் மோனமும் மேவியே பொதிகை தன்வரை குகைதனில் அமர்ந்த மேலவனே. இப்போ இவருக்கு இவருடைய தேடல் வேறு. பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கணுமா, அதுதான் இவருடைய தேடல். அதனால் என்ன பண்ணுறாரு, உலக உயிர்கள் அத்தனையும் உய்யும் பொருட்டு என்ன வழி பண்ணலாம். இப்போ அவங்க இல்லறவாசிகள் அதிகம், துறவரம் அடையக்கூடியவங்க, நெருங்கக்கூடியவங்க, கிடைக்கக்கூடியவங்க வெகு 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 சிலர். எண்ணிக்கையில் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாராலையும் துறவிகளாக வாழ முடியுமா? அப்படியே துறவிகள் வாழ்ந்தாலும் அவங்க இல்லறத்தாரை சேர்ந்து தானே இருப்பாங்க. இல்லறத்தாருடைய உதவியோடு துறவிகள் வாழ்வாங்க. துறவிகள் வேலைக்கு போக மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, மற்ற லௌகீக காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதே இல்லறத்தார் தான் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகையும் சொல்லுவார். இல்வாழ்வான் என்பார், இந்த துறந்தார்க்கும் துவார்க்கும் எல்லாருக்கும் இல்வாழ்வான் தான் துணை அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. அதுபோல் இல்வாழ்க்கை நடத்தணும், அதுதான் நிறைய மக்கள். அப்போ யார் துறவியாக போய் காட்டில் போய் உட்கார்ந்து தவம் பண்ணி இறையடி சேர்றவங்க எத்தனை பேர்? அப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் என்னைக்கு இறைவனை புரிஞ்சுக்கிறது, மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கிறது? இதுதான் இவர் கேட்கும். ஐயோ இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் உண்மையை புரிஞ்சுக்கணுமே. இந்த உலகத்தில் பிறப்பு சுழலில் சிக்கி சிக்கி திரும்ப பிறக்கிறாங்களே, இவங்கெல்லாம் காப்பாற்றணுமே, என்ன பண்ணலாம்? அதுதான் அவருடைய வேண்டுதல். அதனால் இதுக்கு பதில் தேடணும். தேடல் இவருக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா தனிமையும் மோனமும் மேவியே. அதுக்காக பொதிகையில் இருக்கிற தன்வரை குகைதனில். இப்போ தன்வரை அப்படின்னா மேலேருந்து சண்பகருவி கொட்டும். அந்த அருவி நீர் இப்படி விழுதில்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் தான் அகத்தியர் உட்கார்ந்தாராம். அதே குகையில் தான் ஔவையார் உட்கார்ந்தாங்களாம். அதே குகையில் நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் அங்கே போய் உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்கார். அவரே பின்னாடி பல அடியார்களோட சேர்ந்து குற்றாலத்துக்கு போகும்பொழுது அந்த அடியார்கள்கிட்ட சொல்லியிருக்கார், சாமி உட்கார்ந்து தவம் பண்ணது இந்த குகை தான், சாமி கொஞ்சமான அழுகையாக அழுதுது அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி அவரே காமிச்ச காரணத்தால் மட்டுமே இந்த உண்மை வெளியில் தெரிய வந்தது. அவர் தவம் செய்கிற காலத்தில் யாருக்கும் எதுவும் தெரியாது. பின்னாடி அடியார்களுக்கு அவரே சொன்ன உண்மை இது. அதுக்காக இவர் என்ன பண்ணார், தனிமையும் மோனமும் மேவியே பொதிகை தன் வரை குகைதனில். அந்த அருவி கொட்டுற இடத்துல குழு குழுன்னு தானே இருக்கும். அந்த மலை, அதோட சூழ்நிலை எல்லாமே குளுமை பொருந்தியதாக இருக்கும். அங்கே யாரும் அதிகமாக போக மாட்டாங்க. அங்கே குகை இருக்கிறதே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் முன்பக்கம் பார்த்தா கொஞ்சமாக இருக்கும். அதாவது உட்கார்றதுக்கு ஒரு ஆள் உட்கார்றதுக்கு உயரம் காணாது, அவ்வளவு சின்ன ஒரு பாறை இடுக்கு. நான் செய்த பாக்கியம், என்னோடய பெற்றோரோட நான் போய் அந்த குகையை பார்த்துருக்கேன். அந்த குகையில் கொஞ்சம் உட்கார முயற்சி பண்ணேன், தலையெல்லாம் இடிக்குது. அது எங்கே எப்படி போகணுன்றது அதுக்கும் மேலே என்னால் முயற்சி பண்ண முடியல. அந்த இடத்த நம்ம தொட்டாலே போதும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ண இடம் அது. அதனால் அது தன்வரை குகை அப்படின்றது மிக மிக உண்மை. தனிமையும் மோனமும் மேவியே பொதிகை தன்வரை குகைதனில் அமர்ந்த மேலவனே. அந்த குகையில் போய் உட்கார்ந்த மேலவனே. தனக்காக இருக்கிறவங்கெல்லாம் சாதாரண மக்கள், பிறருக்காக வாழறவங்க, பிறருக்காக தேடுறவங்க மேலானவங்க தானே. பனிமலர் கொண்டு நின் பக்தர்கள் பலரும் பரவிடமுன்றில் காத்திருக்கின்றார். உனக்கு பனிமலர்,
இப்போ பனித்துளி விழுதுன்னா மலர் அந்த சமயத்தில் மலரும். அந்த பனித்துளிகள் அழகாக முத்து முத்தாக அந்த மலரோட இதழ்களில் நிற்கும். அப்போது இன்னும் தேனீக்கள் தேன் எடுக்காது. அப்போ அந்த மகரந்தம் அதிலேயே இருக்கிறதுனால மனம் அதிக மனம் உள்ள மலராக இருக்கும். வேறு இன்னும் எதுவும் செய்ய அதை மலர்களை பார்க்காததுனால தீண்டாததுனால அந்த ஈரத்தோட பனிமுத்துக்களோட தேன் சுவையோட மணத்தோட இருக்கக்கூடிய அந்த பனிமலர்களை பக்தர்கள் பறிச்சிட்டு வச்சுருக்காங்க. எதுக்காக? பரவிடமுன்றில் காத்திருக்கின்றார் உனக்கு அந்த பனிமலர்களை கொண்டு உன்னுடைய பக்தர்கள் ஒன்றை பாடி பரவுறதுக்காக இங்கே முன்றிலில் காத்திருக்கின்றார். இன்னும் எனக்கு அருள் செய்ய தாமதம் வேண்டாம் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. உங்கள் பக்தர்கள்லாம் எப்போன்னு காத்துக்கிட்டுருக்குறோம். அதனால் இனிமேல் நீ தாமதம் பண்ணாமல் எனக்கு அருள் செய்கிறதுக்கு வா. இன்னும் எனக்கு அருள் செய்ய தாமதம் வேண்டாம். இப்போவே கொடுக்கணும்னு நினச்சின்னா நீ எப்போயும் கொடுக்க தான் போகிற. இப்போவே கொடுத்துற. நான் எவ்வளவு தான் காத்துட்ருக்கிறது. உன்னை வேண்டிகிட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன், தொழுதுகிட்ருக்கேன், அழுதுகிட்ருக்கேன். அதனால் நீ இப்போவே வா, லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு அருள் செய்ய தாமதம் வேண்டாம். யார்? என் குரு, என்னுடைய குரு. அதனால் நான் கேட்குறேன்ல, என் குருவே பள்ளி எழுந்தருளாயே, என் மனசுக்குள்ளே நீ இருந்து இதையெல்லாம் வழிநடத்து அப்படின்னு சொல்லி அதாவது என் மனசுக்குள்ளே நீவான் கூப்பிடுற பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பாடலில் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.